கம்ப்ளீட் மீன் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா. ஸோ இந்த சம்முக்கு வந்து நம்ம மீன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து த்ராட் டைப்பு. ஸோ த்ராட் டைப் அதனால் ஃபஸ்ட்டு இது கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூவாக பார்க்கணும். இங்கே பாருங்கள் 19 இருக்குது, இங்கே 20 வருது, இங்கே 29 இருக்குது, 30 இருக்குது. ஸோ இது டிஸ்கண்டினியூஸ். இங்கேயே 19 இருந்து இங்கேயும் 19 இருந்து அது கண்டினியூஸ். ஸோ இது கண்டினியூஸ் இல்லை. ஸோ இது டிஸ்கண்டினியூஸ். ஸோ டிஸ்கண்டினியூஸில் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ 19 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர்ஸ் எண்டிங்கு ஸ்டார்டிங் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு பிட்வீனில் ஒரு நம்பர் தானே இருக்குது. 20ல் 19 போச்சு, ஒரு நம்பர் தானே இருக்குது. அப்போ 1 டிவைடட் பை 2 0.5 வந்துச்சு. சப்போஸ் இங்கே வந்து 18 இருந்து இங்கே ஒரு 20 இருந்துச்சுன்னா இதுக்கும் என்ன 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ 2 டிவைடட் பை 2 1 வந்துச்சு. சப்போஸ் 5 டிஃப்ரென்ஸ் இருந்தால் 5 டிவைடட் பை 2 2.5. ஸோ இதுக்கு வந்து 1 இருக்குது, அதனால் 0.5 வருது. ஸோ இந்த 0.5 என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து மைனஸ் பண்ணணும், செகண்ட் லெட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 10ல் மைனஸ் 0.5 போயிடுச்சுன்னா 9.5. ஸோ 9.5 போட்டோமா. இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ 19 + 0.5 19.5. சேம் அதே மாதிரி 0.5 வந்து மைனஸ் பண்ணும், இங்கே வந்து ப்ளஸ் பண்ணும், மைனஸ் பண்ணும், ப்ளஸ் பண்ணும். அப்படி போட்டால் இந்த மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் பாருங்கள். இப்போ வந்து இது டிஸ்கண்டினியூஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் இருக்கணும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு ஒன்றே வந்து இருக்கு. அப்படின்னா 20 - 9 போட்டால் ஒன்று தானே வரும். இப்போ 1 டிவைடட் பை 2 போட்டால் 0.5. கீழே வந்து 2 தான் போடணும். சப்போஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருந்தான்னா 5 டிவைடட் பை 2 போட்டு ஒரு வேல்யூ வரும். இல்லைன்னா 7 டிஃப்ரென்ஸ் இருந்தான்னா அதோட வேல்யூ போடணும். ஸோ வர வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு நம்பரை வந்து மைனஸ் பண்ணணும், செகண்ட் நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், இப்படி வரும். ஓகேவா? ஸோ இது மைனஸ் பண்ணால் 10 - 0.5. இப்போ 19 + 0.5 வர வேல்யூ என்ன? 9.5 - 90.5. இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். எஃபோட வேல்யூ அப்படியே காமனாக போடணும். இப்போ வந்து மிட் எக்ஸ் வந்து ஃபைன் பண்ணோம். இப்போ 9.5 + 19.5 டிவைடட் பை 2 போட்டால் வரும். ஓகேவா? சேம் அதே மாதிரி எஃபோட வேல்யூ எழுதிக்கணும். இப்போ வந்து ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஏயோட வேல்யூ இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 31 தானே. 31 நேரம் என்ன இருக்குது? 34.5. இப்போ ஏயோட வேல்யூ வந்து 34.5 இருக்குது. ஹெச் வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸு 10 இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் ஹெச் போட்டு ஃபஸ்ட்டு இது வந்து கேல்குலேட் பண்ணால் -2 வருது. இது நம்ம போட்டால் ஒன்று தான், இல்லைன்னா டைரெக்டாக ஆன்சர் போடலாம். -2 - 1 0 1 2 3 இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எஃப்யூ வந்து இவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ண வர ஆன்சர் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சம்மேஷன் எஃப் இன்ட்டு யூ வேணும். ஸோ இதை வந்து டோட்டல் பண்ணி போடணும், அப்புறம் எஃப்னு டோட்டல் பண்ணி போடணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிவைடேட் பண்ணணும், இன்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணணும், லாஸ்ட் ஆன்சர் வரும்.